அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. குழந்தைகளின் களங்கமின்மையை பாதுகாக்க அழைப்பு. திருத்தந்தை தனது செய்தியில், சிறந்த இரக்கமிகு உலகிற்கு பங்களிக்கக்கூடிய, பிறர் உணர்வுகளை புரிந்துகொள்ளும் மற்றும் சிந்தனைமிக்க தனிநபர்களாக வளர கற்பிப்பதன் மூலம் குழந்தைகளை தொடர்ந்து அன்புடன் வளர்க்குமாறு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்குவித்துள்ளார். எதிர்காலம் என பொருள்படும் அவென்னிரே அமைப்பின் இயக்குனரான மார்க்கோ ஜிரார்டோவிற்கும் தனது 30வது ஆண்டு விழாவை கொண்டாடும் பாப்போட்டஸ் என்ற சிறுவர் வார இதழின் வாசகர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ மார்ச் 22 ஞாயிறன்று எழுதியுள்ள இந்த கடிதத்தில் குழந்தை பருவத்தின் தூய்மை மற்றும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் இணையுமாறு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, நவீன போர்களால் ஏற்படும் கொந்தளிப்புகளுக்கும் எண்ணிம தொழில்நுட்பத்தால் ஏற்படும் ஆபத்துகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அழைப்பை விடுத்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு குழந்தைகளை எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ள திருத்தந்தை, குழந்தைகள் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருட்களை உற்ற நண்பர்களாக அல்லது ஞானத்தின் ஆதாரங்களாக அதிகமாகச் சார்ந்திருப்பதற்கு எதிராக எச்சரித்துள்ளதுடன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களின் களங்கமின்மையை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உலகத்தை பற்றிய ஒரு குழந்தைத்தனமான கண்ணோட்டத்தை பேணுவதிலும் உண்மையான உறவுகளையும் அறிவுசார் ஆர்வத்தையும் வளர்ப்பதிலுமே மனிதநேயத்தின் சாராம்சம் அடங்கியுள்ளது என்பதையும் எடுத்துக்காட்டியுள்ளார். திருத்தந்தை, ஒரு குழந்தையின் பார்வையை யதார்த்தத்தின் மீது வைத்திருப்பதன் மூலம் நாம் மனிதர்களாக நிலைத்திருக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை, குழந்தைகள் தங்களின் உள்ளார்ந்த நன்மையை இழக்காமல் உலகின் அழகையும் அதிசயத்தையும் காண வழிகாட்டப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இதற்கு வலு சேர்க்கும் விதமாக, நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். காண்க மத் 18:3 என்ற இயேசுவின் வார்த்தைகளையும் நினைவூட்டியுள்ளார் திருத்தந்தை. சிறந்த இரக்கமிகு உலகிற்கு பங்களிக்கக்கூடிய, பிறர் உணர்வுகளை புரிந்துகொள்ளும் மற்றும் சிந்தனைமிக்க தனிநபர்களாக வளர கற்பிப்பதன் மூலம் குழந்தைகளை தொடர்ந்து அன்புடன் வளர்க்குமாறு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்குவித்து தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.